வணக்கம் நண்பர்களே. காலத்தினால் செய்த உதவி சிறிதெனினும் ஞானத்தின் மான பெரிது அப்படின்னு சொல்லி நம்ம திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. என்ன, ஒரு செய்கிற உதவி அது சின்னதாக இருந்தாலும் அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில் ஒரு ஒரு இக்கட்டான சூழலில் செய்கிற சின்ன உதவியும் கூட அது இந்த உலகத்தோட பெருசு அப்படின்னு சொல்லி நம்ம திருவள்ளுவர் சொல்கிறார். அதே மாதிரி நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று அப்படின்னும் சொல்கிறார். அப்படின்னா என்ன, நன்றியை மறக்கிறது நல்லது கிடையாது. அதே மாதிரி ஒரு நன்மையே இல்லாத ஒரு விஷயத்த அப்போவே மறந்துடுறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறாரு. ஆனால் இன்றைக்கியோட சுச்சுவேஷன் என்ன தெரியுங்களா, என்ன தான் நீங்கள் நல்லது பண்ணாலும் சரி, என்ன தான் நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி பண்ணாலும் சரி, அதுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குது. யாருமே இந்த காலத்தில் நீங்கள் செய்கிற உதவியோ நீங்கள் செய்கிற நன்மையோ யாருமே மனசில் வச்சுக்கவும் மாட்டாங்க. அதை நினச்சி பார்த்துட்டு அதுக்கு பிற்காலத்தில் உங்களுக்கு திருப்பி உதவி வரும்னு சொல்லியெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கவும் பார்த்துறாதீங்க. அது எதிர்பார்க்காம இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு நல்லது. நீங்கள் எதிர்பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஏமாற்றம் தான் கிடைக்கும். எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸ்பைரி டேட்டு தான். நீங்கள் ஒருத்தர் அந்த காலத்தில் தான் இந்த மாதிரி என்றைக்கோ செஞ்ச உதவியை காலம் ஃபுல்லாக ஞாபகம் வச்சு அவங்க என்னைக்காச்சும் ஒரு நாள் பார்த்தாங்க கூட அவங்களே மறந்துருப்பாங்க. ஆனால் அவங்ககிட்ட போய் நீங்கள் இந்த மாதிரி எனக்கு உதவி பண்ணீங்க, அதனால தான் நான் இன்னைக்கு இப்படி வந்தேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் முடிஞ்சு போச்சு, 1990யோட முடிஞ்சு போச்சு. ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் அதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் கொஞ்ச நாள்லேயே உங்களை எல்லாருமே மறந்துடுவாங்க. நீங்கள் என்ன தான் நல்லது பண்ணாலும் சரி, உங்களையவே மறக்கும்போது நீங்கள் செஞ்ச நன்மையை மட்டும் மற்றவங்க மனசில் வச்சுருப்பாங்களா என்ன? அதே மாதிரி நான் என்னுடைய கருத்து என்னென்னா, யாராவது உங்களுக்கு அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் நல்ல உதவி பண்ணுறாங்க, நல்ல உங்களோட டெவலப்மெண்ட்டுக்கு ஏதோ ஒரு காலகட்டத்தில் யாரோ ஒருத்தங்க உதவி பண்ணியிருப்பாங்க. ஆனால் பிற்காலத்தில் என்ன ஆகுனா, அந்த உதவி பண்ணவங்களே பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் சங்கடம் வர்ற மாதிரியான செயல்களோ இல்லை அவங்க பேசுகிறதோ இந்த நடவடிக்கையோ பார்த்திங்கன்னா நம்மளைய கஷ்டப்படுத்தியிருக்கும். ஸோ அந்த மாதிரி சூழலில் என்ன பண்ணுறீங்கன்னா, என்றைக்குமே செஞ்ச நன்றியை நினச்சி பார்த்துட்டு கம்முன்னு அமைதியாக ஒதுங்கிடுங்க. ஒன்று முடிஞ்சால் அவங்களுக்கு இல்லைப்பா நீ செய்கிறது தப்பு, இது மாதிரி பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்கள கொஞ்சம் நல்ல வழியில் காப்பாற்ற பாருங்கள். இல்லை முடியலையா கம்முன்னு அமைதியாக ஒதுங்கிடுங்க. இதுதான் இன்றைக்கி நான் சொல்கிற கருத்து. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.